வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கவிதா, திருச்சி கவிதா. சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொளியில் ஒரு மரியாதைக்குரிய சகோதரர் ஒருவர் மதுரை மண்ணிலிருந்து பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஏன் அதை அழுத்தி மதுரை மண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் பாஷையில் உருட்டுவீங்கள்ல, பெரியார் மண்ணில், எங்கள் மண்ணில் இருந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. திராவிட கடப்பாறையை நாங்கள் உடைப்போன்னு சீமான் சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டாண்டு காலமாக எங்களை அடிமைப்படுத்தி எங்களுக்கு ஒரு முகமூடிய தமிழ்னா தமிழர்னு சொல்லு, தமிழன்னு சொல்லு, தமிழ்னு சொல்லு, அதை விட்டுட்டு எங்களுக்கு நீ ஒரு முகமூடி போடுற. திராவிடம் எதுக்கு இந்த முகமூடி போடுற? இப்போ ஆந்திராவில் போய் இந்த முகமூடியை நீ போடு. ஒரு தெலுங்கர் இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறம் எல்லா பக்கமும் சொல்லு பார்ப்போம். ஆந்திரால போய் உங்களை சொல்ல முடியுமா திராவிடர்னு? அப்ப ஆந்திரால திராவிடர்னு அடையாளப்படுத்தப்படாத தெலுங்கர்கள் இங்க மட்டும் ஏன் நீங்க இந்த முகமூடியை போடணும்? இவ்வளவு காலமா ஒரு விஷயம் எங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா, இவ்வளவு காலமா நாங்க சொல்லும் போது யாருக்கும் புரியல. எப்பா இது திராவிடங்கிறது முகமூடி, இது உன்னைய ஏச்சு பிழைக்கிறதுக்கு உன் தலைமையில ஏறி உக்காந்துக்கிட்டு உன்னை ஆள்றதுக்கு போட்ட நாடகம், அதுக்கு பேர் தான் இந்த திராவிடன்னு சொல்லும் போது ஒருத்தருக்கும் புரியல. அந்த சகோதரருக்கு நன்றி, உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு தெளிவா சொல்றாரு. திராவிடர்னா தெலுங்கர்கள், நாயுடுகள், ரெட்டியார்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, நாங்க அதை உடைக்கணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு என்ன நாயுடுகள் மேலையும் ரெட்டியார்கள் மேலையும் தனிப்பட்ட வன்மை எது இல்லையே. இந்த நாம் தமிழர் கட்சியில் இன்னைக்கு முக்கிய பொறுப்புகள்ல எல்லா மொழியை சார்ந்த சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எங்க மேல வெறுப்பு வரலையே. யாருக்கு வருது அப்படின்னா, தலைமையில உட்காந்து எங்க தலைமையில கால் வச்சு எவனுக்கெல்லாம் ஆளணும்னு தோணுதோ எங்க கூட சேர்ந்து எங்களோட ஒண்ணு மண்ணா தாயா பிள்ளையா அக்கா தங்கச்சியா வாழணும்னு நினைக்கிற யாருக்கும் வராத கோவம் உங்களுக்கு ஏன் வருதுன்னா, எங்க தலைமையில கால் வச்சு உங்களுக்கு எங்களை ஆளணும், அடிமையாக்கணும், அதனால உங்களுக்கு கோவம் வருது. உனக்கு பிராமண கடப்பாறைன்னு சொன்னது எரியுதுன்னா, நீ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு தொல்குடி சமூகத்தை திராவிடம் என்ற சொல்ல எதுக்கு அடையாளப்படுத்துற? அது சமஸ்கிருத சொல்லு. நான் எதுக்கு ஒரு தமிழன், பச்சை தமிழன், எதுக்கு சமஸ்கிருத சொல்ல வச்சு அடையாளப்படுத்துற? அப்ப எங்களுக்கு எரியாது? இப்படித்தானே எங்களுக்கு எரிஞ்சிருக்கும். கேட்டா நாம் தமிழர் கட்சியை உடப்ப எங்க இதே மாதிரி நாங்க போய் ஒரு தமிழ் தேசியவாதிகள் போய் ஆந்திராலையோ கர்நாடகாலையோ ஒரு கன்னட தேசிய இன மக்களையோ இல்ல ஆந்திர தேசிய இன மக்களையோ நாங்க பேசுனா சும்மா விடுவீங்களா? இது ஒட்டுமொத்தமான நாயுடு சமூகத்திற்கும் ரெட்டியார் சமூகத்துக்கும் நான் முன்வைக்கக்கூடிய கேள்வி. இது மாதிரி நீங்க வாழக்கூடிய பகுதியான தெலுங்கானா, ஆந்திரா, இந்த பகுதிகளில் இது மாதிரி நாங்க சொன்னா நீங்க எப்படி நடந்துக்குவீங்கன்னு சொல்லுங்க. நாங்களும் அதே மாதிரி நடந்துக்கிறோம். நாங்க பொறுமையா இருப்போம், கை தட்டி இதை ரசிப்போம்னு சொன்னீங்கன்னா நாங்களும் ரசிக்கிறோம். இல்ல நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி கொடுப்போம்னு சொல்லுங்க. அதை நாங்கள் உங்களை பார்த்து பின்பற்றுகிறோம். அதை விட்டுட்டு நீ மேடை ஏறி நின்னுட்டேன்னா நீ நாம் தமிழர் கட்சியை நீ கடப்பாறை வச்சு உடைச்சிருவிய. நாம் தமிழர் கட்சியோட அடி, அந்த அடி உனக்கு வலிச்சிருக்க போய் தானே மேடைக்கு மேடை கதறிட்டு திரியுறீங்க. எங்க ஐயா சூனா பானா தூக்கம் வராம திரியிறாப்ல. இந்த மீசையை திருக்கிட்டு சூனா பானா அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துருச்சுடா அப்படின்னு தோணுது உங்களுக்கு. அந்த உண்மையிலேயே சூனா பானாவோட அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துருச்சு. ஏன்னா நாங்க அசைச்சிருக்கிறது ஆணி வேறு. அந்த திருட்டு திராவிடத்தோட உருட்டு மூலவரும் உருப்படாத உரிச்சவர் உங்க ஈர ராமசாமி வெங்காயத்தை. அதனால நீ பேசு ராஜா, நீ பேசதான் இன்னைக்கு உண்மை வெளியே வருது இல்லையா? சொல்லுவாங்களே, நரி சாயத்தை ஊத்திக்கிட்டு மேல வரும் இல்ல சிங்கத்தோட. இன்னைக்கு மழை பெய்யும் போது சாயம் வெளுக்குது ராஜா. எங்களுக்கு இது நல்லதா, நீ பேசு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி வந்துட்டு போறதுக்கு வரவன் போறவெல்லாம் அடிச்சுட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணு ஏப்ப சாப்ப இல்ல. நீ வேணா வரலாறு திருடிக்கிட்டு இன்னைக்கு நீ பேசலாம். ஆனா ஒரிஜினல் வரலாறு எங்களோட தானே ராஜா. அதனால தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். என்னுடைய பேர் கமலி. நான் கடந்த 6 மாதமா நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன். நான் புதுச்சேரியில இருந்து வந்திருக்கேன் இப்ப இந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு. நான் நாம் தமிழர் கட்சியில இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பாரதியார் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பெண்ணியத்துக்காகவும் பேசின ஒருத்தரை பார்ப்பனர்னு சொல்லி இந்த திராவிட கூட்டம் ஒதுக்கிட்டாங்க. இது தவறு. பாரதியார் எங்களுடைய பாட்டன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அண்ணன் அந்த கடப்பாறையை வச்சே நாங்கள் திராவிடத்தை அழிப்போம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் இதை இப்போ திராவிட கும்பல் ஒரு பெரிய விஷயமாக்கி பாரதிய கடப்பாறை வச்சு நீ திராவிடத்தை அழிப்பியா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. திராவிடன்றது தெலுங்கரை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க,
கன்னடத்தையோ இல்ல கன்னடரையோ இல்ல மலையாளியோ நீங்க சொல்லலாம், நேரடியா நீங்க தெலுங்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே, அவ்வளவு பயம் என்னத்துக்கு அப்படிலாம் கேக்குறாங்க. அப்ப நீங்களும் ஏன் இத்தனை நாளா திராவிடம்னு சொல்லி தமிழர்களை ஏமாத்துறீங்க? இத்தனை ஆண்டு காலமா திராவிடம் சொல்லி தமிழர்களை ஏமாத்துனது நீங்க தான். அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியா உங்களை தான் சொல்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் எதையும் மறைமுகமா மறைச்சு பேசல. நீங்க தான் இத்தனை ஆண்டு காலம் மக்களை ஏமாத்தி உங்களுக்கு வசதியா தமிழ் மக்களை முட்டாளாக்கி குடிக்க அடிமையாக்கி வாழ்வாதாரத்தை இழக்க வச்சு கையேந்திர நிலையில வச்சிருக்கீங்க. நாயக்கர் ரெட்டியாரோடைய கடப்பாறை வச்சியும் இல்ல விஜயநகர் பேரரசாலையும் ஒண்ணுமே இனி பண்ண முடியாது. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மக்களை தமிழ் தேசியனா என்ன, தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு புரிய வச்சுட்டே இருக்காரு. மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. நீங்க இனி வெளிப்படையா நாங்க இப்படிதான் நீங்க வந்தீங்கன்னா ஈஸியா போயிடும் எங்களுக்கு. உங்களை தமிழ் மக்கள் விரட்டி அடிச்சிருவாங்க. அதாவது அண்ணன் பாப்பனர் கடப்பாறையை வச்சு திராவிடத்தை அழிப்பேன் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. அப்ப இத்தனை ஆண்டு காலமா எங்க தமிழ் மக்களை ஏமாத்தி தமிழர்கள் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த உருவாக்கி தமிழர்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையுமே மழுங்கடிச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். அப்ப அந்த வலியை கடத்தி இதுதான்ப்பா நிஜம்னு சொன்னா நிஜத்தை ஏத்துக்கிறதுக்கு அவங்களால முடியல. அதுக்காக ஆங்காங்கே சில மாநாடு நடத்தி அவங்களுடைய ஆத்ம திருப்தியை கொட்டிக்கிறாங்க. ஆனா இப்படி பண்ண மக்களுக்கு இன்னுமே புரிய வரும். ஓ, அப்ப இத்தனை நாளா நீங்க எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கீங்க. ஒரு உண்மையை சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளவு வலிக்குது. இத்தனை மாநாடு, இத்தனை பேர் எங்க அண்ணன் சீமான் அவர்களை திட்டுறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு புரிதல் இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் ஆகி இந்த 2026 தேர்தல் களத்துல எல்லாருமே அந்த வாக்கு சதவீதமா காட்டுவாங்கன்னு நான் நம்புறேன். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள் அவங்களாவே ஒப்புக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் திராவிடர்கள் அப்படின்னா தெலுங்கர்கள் அப்படின்ற பாணியில அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா திருமங்கலத்துல நேற்று நடந்திருக்கு. அதுல ஒரு தெலுங்கர் சொல்லிடுறாரு, என்னப்பா பிராமண கடப்பாறைய வச்சா நீங்க குழந்தை எடுக்க போறீங்க, நாங்க வரோம்டா ரெட்டியார் கடப்பாறை எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் என்னது வேற தெலுங்கு ஆளுங்க நாயுடு கடப்பாறை, அது என்னென்னவோ ஒரு கடப்பாறை, எல்லா கடப்பாறையும் எடுத்துட்டு தமிழ் தேசியத்தை புழக்க போறாங்களாம். இதுல ஒண்ணு தெரியுது, இவனுங்க ஜாதி வெறி பிடிச்சவனுங்க. அவங்கள்ல இருக்கிற நிறைய ஜாதியாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. இங்க திராவிடன்ற பேர்ல சில சாதி ஆளுங்க இங்க ஆள வரானுங்க. அப்ப நாங்க என்ன பொறி உருண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போமா? பிராமண கடப்பாறை அப்படின்னு சொல்றது இந்த காலத்து பிராமண பசங்க. பழைய காலத்து பிராமண பெருச்சாலிங்க இருந்தாங்கயா. உதாரணத்துக்கு ஒரு பிராமணர் என்ன சொல்றாரு, காஞ்சி சங்கராச்சாரியரை வச்சிடுறாரு. வச்சுக்கிட்டு நாங்கள் இவர் பெயரை வைத்து ஒரு பிச்சைக்கார வண்டியை ரெடி பண்ணி பிச்சை எடுத்து அவரை பெரிய கடவுளாக போறோன்னு இந்த மாதிரி கான்பிடென்ட்டை பிராமண பெண்களோ ஆண்களோ இந்த தலைமுறை ஆதிக்கவாதிகள் கேவலப்படுத்ததான் செய்யறாங்க. ஏன்டா எங்களை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு புழைக்க வந்திருக்காங்க. அவங்களாம் தங்களை பிச்சைக்காரங்கன்னு அடையாளப்படுத்திக்கிறது இல்லை. ஆனா அந்த பிராமண பெருசுங்க அந்த மாதிரி அடையாளப்படுத்திக்காங்க. அப்ப இந்த காலத்து பிராமண பசங்க தெளிவா இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நாங்க நாம் தமிழர் கட்சி ஆளுங்க தெலுங்கு ஆளுங்களோ யாரோ சரி, இங்க நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க அவங்கள சாடும், அவ்வளவுதான். இது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அனைத்து மக்களுக்குமான அரசியல், உலக பொதுமக்களுக்குமான அரசியல், மலை மாநாடு எல்லாமே மக்களுக்கானது தான். ரெட்டியாரின் கடப்பாறையை கொண்டு தமிழ் தேசியத்தை உடைப்பார்கள், நாயக்கரின் ஜாதியை கொண்டு தமிழ் தேசியத்தை உடைப்பார்கள். எப்படி ஒரு தெலுங்கருக்கு தமிழ்நாட்டுல நின்றுகிட்டு இந்த மாதிரி பேச மனசு வருது? உண்மையிலேயே சொல்றேன், இது மிக மிக தவறு. இது தமிழ் மக்களுக்கு அவங்க செய்யற அநியாயம் இல்லையா? தமிழக விவசாயிகள் அவங்க செய்யற சாப்பாட்டை இவங்க சாப்பிட்டுக்கிட்டு, நம்ம மண்ணோட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு எப்படி இவங்க துரோகம் பண்றாங்க? தமிழ் மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. நாங்க பிற சாதியினருக்கு எதிராக உங்களை கண்டிப்பா திருப்பல. நீங்க எல்லாருடைய நட்புறவோட இருங்க. ஆனா இந்த மாதிரி மக்களை, இழிநிலையாளர்களை நீங்க அடையாளப்படுத்துங்க. ஏன்னா வெளி மாநிலத்தில இருந்து நல்லவனும் வரான், திருடனும் வரான். பிராமணர்களோ தெலுங்கர்களோ நாங்க நல்லவங்களை அடையாளப்படுத்துறோம். ஆனா இவனுங்க திருட்டு நாயங்களை, வெளி மாநிலத்திலிருந்து வர்ற திருட்டு நாயங்களை அவங்க சாதிய வச்சு அந்த சாதியையும் கேவலப்படுத்தி தெலுங்கர்களையும் கேவலப்படுத்தி தமிழ் தேசியத்துக்கு எதிராக தெலுங்கு மக்களை திருப்புறாங்க. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. எல்லா மக்களும் ஒற்றுமையா இருங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி திருடர்களை ஆதரிக்காதீங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி
தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. என்னுடைய பெயர் ஜபா. சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். வரலாற்று பெருமை மிகுந்த தமிழ்நாடு, தமிழர்களுடைய மாண்பு மிக அளப்பரியது. தமிழருடைய மாண்புக்கு இணையானது வேற எதுவுமே இல்லை. வேற எந்த மக்களிடத்திலும் அப்படிப்பட்டதான ஒரு மாண்பை பார்க்க முடியாது. ஏன்னா வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு. அப்படி வாழ வச்ச நாங்கள் ஒரு காலகட்டத்தில் அந்நியர்களை ஆள வைத்ததுனால இப்படிப்பட்ட ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது. தெலுங்கர்கள், நாயக்கர்கள், ரெட்டியார்கள் கடப்பாறையை கொண்டு தமிழர்களை வந்து நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு பேசியிருக்காரு ஒரு சகோதரர். ரொம்ப ஒரு இழிவான கருத்து அது. ரொம்ப நாளாக வந்து திராவிடம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் இருந்தாங்க. திராவிடம்னா திருமணம், திராவிடம்னா புரட்சி, அப்படி இப்படின்னு திராவிடத்துக்கு விளக்கம் கூற முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ திராவிடம் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே இருக்கிறவங்க நாங்கள் தான் அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்க மிருகம் வெளியே வந்த மாதிரி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து தமிழர்கள் மாண்பு வந்து எப்படின்னா, யாராக வந்தாலும் அவங்களா ஏற்கிறதுக்கு எந்த ஒரு தவறான அணுகுமுறையும் எங்ககிட்ட கிடையாது. எந்த மனிதர்கள் வேணாலும் இந்த மண்ணில் வாழலாம், பிழைக்கலாம். ஆனால் எங்களை ஆளணும் என்று நினைத்து எங்களுடைய நல்வாழ்வையும் எங்கள் மக்களின் நல்வாழ்வையும் சீர்குலைக்கும் பொழுது, எங்களுடைய வரலாற்றை திரிக்கும் பொழுது தான் அங்கே நாங்கள் வந்து எதிர்க்க வேண்டியதுக்கான அரசியலை முன்னிலைப்படுத்தி தமிழர் தேசிய அரசியலை கட்டமைக்க வேண்டிய காலகட்டத்தை கொண்டு வந்ததே வந்து இப்படிப்பட்ட மனிதர்கள் தான். தமிழர்களுக்கு எதிரானவர்கள் முழுக்க முழுக்க தமிழர்கள் மீது வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவங்க பேசுகிற இந்த விடயம் வந்து வேற எந்த மாநிலத்திலும் பேசிட்டு அவங்க ஒரு நிம்மதியான உறக்கத்தை உறங்கிட முடியாது. தமிழ்நாடாக இருக்கிறதுனால தான் அவங்களால இவ்வளவு எளிதாக பேச முடிந்தது. அண்ணன் சீமான் வந்து பாரதியார் ஐயாவுடைய கூட்டத்திற்கு கலந்து கொண்டது வந்து விஜில் என்கிற அமைப்பினர் வந்து அழைத்ததன் பேரில் தான் போனாங்க. பாரதியார் வந்து பெண்களுக்கான புரட்சியின் பாடல்கள் எழுதியிருக்காரு, விடுதலை புரட்சியின் பாடல்கள் எழுதியிருக்காரு. தன்னோட வாழ்நாள் முழுதும் தமிழுக்காகவும் புரட்சிக்காகவும் சுதந்திர இந்தியாவை பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காகவும் தான் உழைச்சிருக்காரு. அவருக்கு வந்து விழா எடுக்கும் பொழுது அதை குறித்து பேச போனதில் எந்த தவறும் இல்லை. எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தான். ஏன்னா எல்லாவற்றிலையுமே சமத்துவத்தை பார்த்து அதன்படி வாழ்ந்தவர் வந்து எங்கள் பாட்டன் பாரதி, எங்கள் பெரும்பாட்டன் பாரதி. அவருக்கான விழாவை போய் எடுத்து அந்த இடத்துல அண்ணன் பேசினதுனால இவங்களுக்கு எல்லாம் கலக்கம் வருதுன்னா அது எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தான். அதில் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் மக்கள் தமிழர்கள் விழிப்படைய வேண்டும். இனமாக நாம் நின்று நம்மளுடைய நிலத்தை மீட்கணும். அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநில மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர் சொல்லுகிறபடி விஜயநகர பேரரசுடைய ஆட்சி மறுபடியும் அமையணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்மலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றத மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். சிந்திச்சு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம் இனத்தின் சொந்தங்களுக்கு வாக்குகளை செலுத்தி வெல்லணும். நிலமிழந்தால் பலமிழப்போம், வாழ்வே நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து சிந்திச்சு வாக்குகளை செலுத்தணும். வாக்குகளை விற்கக்கூடாது. நம்மளுடைய வலிமையை நம்ம காட்ட வேண்டிய தருணத்தில், கட்டாயமான தருணத்தில் நம்ம நிற்கிறோம். தமிழரோட நல்வாழ்வுக்காக வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி. நன்றி.